ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் கேசரி கிண்ட போகிறேன். இந்த பாருங்கள், முந்திரி பருப்பு பொரிச்சு வச்சுருக்கேன். முந்திரி பழம், நெய், சுசு ஐடியர், இது கேசரி மாவு மிக்ஸ் பண்ணுது, இந்த துப்பங்க சுஜி வறுத்துது, இது கலக்க போகிறேன் நான். இது முந்திரி பருப்பு வறுத்த நெய் அதுலேயே போடுறேன். கொஞ்சம் இந்த பால் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்குவோம். இந்த வறுத்த மாவை கொட்டிக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி பத்தல, இந்த அந்த மாவு போடணும்ல, மாவு கொஞ்சம் போட்டுக்குவோம். இதில் வந்து கலர்லேருந்து எல்லாம் சீனி எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. இது பாபாஸோட ரெடிமேட் கேசரி. ரொம்ப இனிக்கும். இது வந்து அதனால தான் வறுத்த ரவா மாவு கலந்துருக்கேன். இப்போ வந்து நான் கலர் ஒன்றும் போட வேண்டியதில்லை. பாருங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. அதில் முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். எல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது. அதுலேயும் இருக்குது, நான் போடுறேன் எக்ஸ்ட்ரா. அந்த ரெடிமேட்ல எல்லாம் இருக்குது தான், நான் எக்ஸ்ட்ரா போடுறேன். அது கொஞ்சம் ருசியாக இருக்கும். கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். நெய் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ ருசியாக இருக்கும். மங்கில் வச்சு தேய்க்கிறப்ப கரண்டியில் கொஞ்சம் நெய் தட்டிக்கிட்டிங்கன்னா அது ஒட்டாது. இங்கே பாருங்கள், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் நீங்கள் ஐஸ் பொருள் வைக்கலாம், கட் பண்ணுறாந்தா, இல்லை வெளியவே வைக்கலாம். அப்புறம் வெட்டுறப்ப உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், வெட்டிட்டேன் கேசரியை. பாருங்கள், எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன்.